Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் exercise 5.1 full solution பார்க்க போகிறோம். Question number 1, fill in the blanks. இதில் first subdivision பார்த்தீங்கன்னா the collected information is called. ஸோ நம்ம collected information-ஐ data அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது subdivision 2ல வந்து an example of a primary data அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம புக் பேக் ஆன்சர்ல என்ன இருக்கோ அதை தான் யூஸ்வலா எழுதுறது பெட்டர். லிஸ்ட் ஆஃப் absentees in a class. ஸோ இது ஏன் வந்து பிரைமரி டேட்டா அப்படின்னா ஒரு பர்சன் அவரே வந்து இந்த லிஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரே கலெக்ட் பண்ணா அது வந்து பிரைமரி டேட்டா. ஸோ இந்த கேஸ்ல ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸ் என்ன அப்படின்றத அவங்களே கலெக்ட் பண்ணலாம். இப்போ இதே நம்ம அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா an example of a secondary data அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டரி டேட்டா அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி வேற ஒருத்தர் கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டால இருந்து நம்ம டேட்டா எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு செகண்டரி டேட்டா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரிக்கெட் ஸ்கோர்ஸ். கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் collected or gathered from a website. ஸோ ஒரு வெப்சைட்ல இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி வேற யாரோ கலெக்ட் பண்ண டேட்டா. அதை வந்து நம்ம வேற ஒரு பர்பஸ்க்காக எடுத்தோம் அப்படின்னா அது வந்து செகண்டரி டேட்டா. ஸோ ஒரு பர்சன் ஒரு யூசர் அவரே கலெக்ட் பண்ணா அது பிரைமரி டேட்டா. ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிருக்க டேட்டாவை எடுத்து வேற எதுக்காவது யூஸ் பண்றதுக்கு எடுத்தா அது வந்து செகண்டரி டேட்டா. அடுத்தது சப்டிவிஷன் 4, the tally marks for number 8 in standard forms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இப்போ 8 வரைக்கும் வரணும் இல்லையா. ஸோ 1 2 3 4 இந்த 4 இது போட்டதுக்கு அப்புறம் 5 வந்து நம்ம இப்படி கிராஸா போடணும். ஸோ இந்த ஒரு செட் இந்த 4 லைனும் இந்த ஒரு கிராஸ் லைனும் சேர்ந்து ஒரு செட், அதாவது 5 நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, 5 டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது 6 7 8 அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு 3 லைன் போடணும். ஸோ இது மாதிரி போடும்போது இது பார்த்தோன்னே தெரியும் இது வந்து 5 அப்புறம் இது +3. ஸோ 5 + 3 8 டேட்டா இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த டேலி மார்க்ல 4 லைனை போட்டு ஒரு இதை கிராஸ் பண்றோம். ஸோ அந்த ஒரு இதை கிராஸ் பண்றதோட சேர்த்து அது அந்த கிராஸ் பண்ற லைன் வந்து 5th லைன். ஸோ அப்போ 5 தான் அதில் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 இதை நம்ம தனியாக போட்டிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விச்சி த்ரூ எ டை 30 times and noted down the result each time as follows. அதாவது ஒரு டையை த்ரோ பண்ணா நமக்கு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், இல்லை 6 வரலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் டையை த்ரோ பண்ணி என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 30 டைம்ஸ் த்ரோ பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 30 ரிசல்ட் வரும். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் எ டேபிள் ஆன் த நம்பர்ஸ் ஷோன் யூசிங் த டேலி மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் த்ரோ பண்ணும்போது நம்பர் 1 வந்திருக்கு அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைம் த்ரோ பண்ணும்போது நம்பர் 4 வந்திருக்கு அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டைம் த்ரோ பண்ணும்போது நம்பர் 3 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டை பார்த்துருப்பீங்க. இது மாதிரி த்ரோ பண்ணும்போது இப்படி வந்துச்சுன்னா 1 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்த டைம் த்ரோ பண்ணும்போது அதாவது செகண்ட் டைம் த்ரோ பண்ணும்போது 4 வந்திருக்கு. தேர்ட் டைம் த்ரோ பண்ணும்போது 3 வந்திருக்கு. அடுத்த டைம் ஃபோர்த் டைம் த்ரோ பண்ணும்போது 5 வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி கண்டினியூஸாக த்ரோ பண்ணும்போது வர்ற ரிசல்ட்டை வந்து இங்கே லைனாக எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது
அந்த டேபிள்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்க இந்த டைல இருக்க ஃபேஸ் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் நம்பர் இன் எ டை. அதுக்கு அடுத்தது டேலி மார்க். ஸோ நம்ம டேலி மார்க்கை இங்க போடணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி, அந்த டேலி மார்க்கை வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சினா எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபேஸ் 1 இருக்கு, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 ஃபேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒன்னா இங்க எழுத இங்க கிராஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ இங்க 1 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் டேலி மார்க் போட போறேன். 1ல ஒரு டேலி மார்க் போட்டாச்சு. ஸோ இது போட்டாச்சு. 4 இருக்கு. ஸோ 4ல ஒரு டேலி மார்க். அடுத்தது 3, அதுல ஒரு டேலி மார்க். அடுத்தது 5, மறுபடியும் இன்னொரு 5 இருக்கு. ஸோ ரெண்டாவது லைன் இப்படி பக்கத்துல போடணும். அடுத்தது 6. ஸோ 6ல ஒரு லைன், திருப்பி இன்னொரு 6 இருக்கு, அது பக்கத்துல இன்னொரு லைன். அடுத்தது 4, ஆல்ரெடி 4ல ஒரு லைன் போட்டாச்சு, அப்ப பக்கத்துல ஒரு லைன். அடுத்தது 3, ஆல்ரெடி ஒரு லைன் போட்டாச்சு, பக்கத்துல ஒரு லைன். அடுத்தது 5, ஸோ 2 லைன் போட்டாச்சு, ஸோ பக்கத்துல ஒரு லைன், தேர்ட் லைன். மறுபடியும் 4, ஸோ 2 லைன் போட்டாச்சு, பக்கத்துல ஒரு லைன். அடுத்தது 5, ஆல்ரெடி 3 லைன் இருக்கு, அப்ப 4வது லைன் இப்படி வரணும். அடுத்தது 6, ஸோ 3 லைன், இங்க 3வது லைன் இங்க போட்டாச்சு. அடுத்து மறுபடியும் 5, இப்போ ஆல்ரெடி 4 லைன் போட்டாச்சு இல்லையா? ஸோ இந்த 5வது லைன் பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணி இப்படி போடணும். அடுத்தது நம்பர் 2, இப்போதான் ஃபர்ஸ்ட் லைனே போடணும். அடுத்தது 4, 3 லைன் போட்டாச்சு, இது 4வது லைன். அடுத்தது 2, ஸோ செகண்ட் லைன் போட்டாச்சு. அடுத்தது 6, 3 லைன் இருக்கு, 4வது லைன். அடுத்தது 5, ஸோ இந்த ஒரு செட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் இன்னொரு ஒரு லைன் ஆரம்பிக்கணும். அடுத்து மறுபடியும் 5, ஸோ செகண்ட் லைன். அடுத்தது 6, 4 லைன் முடிஞ்சிருச்சு, 5th லைன் வந்து இப்படி கிராஸாக போடணும். மறுபடியும் 6 இருக்கு, ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன். அடுத்து மறுபடியும் 4, ஸோ இதில் 4 லைன் முடிஞ்சிருச்சு, ஸோ 5th லைன்னா இப்படி கிராஸ் பண்ணணும். அடுத்தது 5, செகண்ட் செட்டில் 3வது லைன். அடுத்தது 6, செகண்ட் செட்டில் 2வது லைன். மறுபடியும் 6 இருக்கு, செகண்ட் செட்டில் 3வது லைன். அடுத்தது 5 இருக்கு, ஸோ 4th லைன். அடுத்தது 4, ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன், இங்கே ஆல்ரெடி ஒரு செட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 1, மறுபடியும் 1. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எழுத போறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை வந்து நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. ஸோ அப்போதான் வந்து அந்த டேபிள் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இப்படி போட்டாச்சா? ஃப்ரீக்வன்சினா நம்ம ஈஸியாக அதை கவுண்ட் பண்ணலாம். இப்போ இது பாருங்க, மொத்தம் 3 இருக்கு. இங்கே 1 வந்து 3 இருக்கு, 2 வந்து 2 இருக்கு, 3 வந்து 2 இருக்கு. 4 கவுண்ட் பண்ணும்போது மொத்தமாக நம்ம கிராஸ் லைன் தான் 5, 5 + 1 6. இது ஆல்ரெடி 5 இருக்கு, அது போக ஒரு 4 லைன்ஸ் இருக்கு. ஸோ 5 + 4 9. இது 5 இருக்கு, அது போக ஒரு 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ 8. இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல டோட்டல் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னலாமா? 3 + 2 5 ஆச்சு. 5 + 2 என்னாச்சு? 7. அப்புறம் ஒரு 6 13. அப்புறம் ஒரு 9 சேர்த்தா 22. அதுக்கப்புறம் ஒரு 8 சேர்த்தா 30. அப்போ டோட்டல் வந்து 30 வருது. கொஸ்டின்ல அவங்க வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 30 டைம்ஸ் த்ரோ பண்ணதான் கொடுத்தாங்க. அப்புறம் 30 ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாம கரெக்டா போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ப்ரிப்பேர் அ டேபிள் யூசிங் டேலி மார்க் அப்படின்னு கேட்ட மாதிரி நம்ம கிளியரா போட்டாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா? ஸோ கொஸ்டினை படிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The following list tells colors liked by 25 students. Prepare a table using tally marks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இங்கே என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத இங்கே எழுத போகிறோம். ஸோ கலர்ஸ்
நம்ம என்னெல்லாம் எழுதலாம்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரெட் கலர் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ளூ இருக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் இருக்கு, நெக்ஸ்ட் கிரே இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ கிரீன் இருக்கு, அப்புறம் கிரே எழுதியாச்சு, ப்ளூ கிரீன் கிரே. ஸோ இது ஃபுல்லாக செக் பண்ணும்போது எல்லா கலருமே இங்கே எழுதியாச்சு. அதே கலர் தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம டேலி மார்க்ஸ் எடுத்துக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்ல ஃப்ரீக்வன்சினா எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெட் எத்தனை இருக்கு, ப்ளூ எத்தனை இருக்கு அப்படின்றதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு டேபிள் இப்படி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேலி மார்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா மார்க் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே ரெட் இருக்கு. ஸோ ரெட்டில் வந்து ஒரு லைன் எடுத்துக்கணும். அடுத்தது ப்ளூவில் ஒரு லைன் எடுத்துக்கணும். அடுத்தது ஒயிட்டில் ஒரு லைன். அடுத்தது கிரே. ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ண இங்கே நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். ஒயிட்டில் இப்போ ரெண்டாவது வருது. ஸோ ரெண்டாவது லைன் எடுத்துக்கணும். அடுத்தது க்ரீன். ஸோ க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது கிரேயில் செகண்ட் லைன். ப்ளூவில் செகண்ட் லைன். க்ரீனில் செகண்ட் லைன். கிரே தேர்ட் லைன் கிரேயில். ப்ளூவில் வந்து ஆல்ரெடி 2 மார்க் பண்ணிக்கோ, தேர்ட் லைன். அடுத்தது மறுபடியும் கிரே, ஸோ ஃபோர்த் லைன். அடுத்தது ரெட்டு, ஸோ செகண்ட் லைன். மறுபடியும் க்ரீன், தேர்ட் லைன். ரெட்டு, தேர்ட் லைன். மறுபடியும் ப்ளூ, ஃபோர்த் லைன். மறுபடியும் ப்ளூ, ஃபிஃப்த் லைன் வந்து இப்படி கிராஸாக போடணும். அடுத்தது க்ரீனில் வந்து ஃபோர்த் லைன். அடுத்தது ப்ளூ, ஸோ ஒரு செட் முடிஞ்சிச்சு, செகண்ட் செட்டு. அடுத்தது க்ரீன், ஸோ க்ரீனில் வந்து 4 லைன்ஸ் ஆல்ரெடி முடிச்சு, ஃபிஃப்த்து வந்து இப்படி கிராஸாக போடணும். அடுத்தது கிரே, இது வந்து கிராஸாக போடணும், ஃபிஃப்த் லைன். மறுபடியும் கிரே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம செட் ஆரம்பிக்கணும். அடுத்தது க்ரீன், ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைன். அடுத்தது கிரே, ஸோ செகண்ட் லைன் கிரேயில். அடுத்தது ரெட்டு, ஸோ ஃபோர்த் லைன். ஸோ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீக்வன்சி எழுதணும். இது வந்து 4 லைன்ஸ் இருக்கு ரெட்டு. இது வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 5 கணக்காயிடும். அது கூட ஒன்று இருக்கு, அப்போ 6. ஒயிட் வந்து 2 லைன் தான் இருக்கு. இது கிரே வந்து இது ஒரு 5 + 2, ஸோ 7. இது வந்து 5 + 1 6. இப்போ டோட்டலாக இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 + 6 வந்து 10, 10 + 2 12, 12 + 7 19, 19 + 5 வந்து 25. ஸோ கொஸ்டினில் அவங்க சொன்ன மாதிரி நமக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணி அது டோட்டலும் 25 வந்துட்டனால நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாமல் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து டேலி மார்க் வச்சு டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா? இதில் இந்த ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் அப்டைன்ட் பை 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கிளாஸ் டெஸ்ட்டோட மார்க் இருக்கு. அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து 20க்கு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ற மார்க் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் யூசிங் டேலி மார்க்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இங்கே மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எல்லாமே டபுள் டிஜிட்டில் இருக்குது. அண்ட் இதில் வந்து 11ல் இருக்குது. ஆக்சுவலாக 11 இருக்குது, 12 இருக்குது, 13, 14, 15, 16, அப்புறம் 17 இருக்குது, 18 இருக்குது, 19 இருக்குது, 20யும் இருக்குது. ஸோ இந்த மார்க்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ மார்க்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த 11லேருந்து 20 வரைக்கும் எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஸோ 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ நெக்ஸ்ட் வந்து டேலி மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு மார்க்குக்கும் நம்ம டேலி மார்க்ஸ் எழுத போகிறோம்.
அந்த டேலி மார்க்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நீட்டாக வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் போட்டுட்டு நம்ம டேலி மார்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டேலி மார்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். ஸோ ஒன்று ஒன்றா எழுதுறத மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இது போட்டாச்சு. அடுத்தது 12. ஸோ இது போட்டாச்சு. 13. ஸோ இது போட்டாச்சு. மறுபடியும் 12. ஸோ செகண்ட் லைன் போட்டாச்சு. மறுபடியும் 12 இருக்குது. ஸோ தேர்ட் லைன். அடுத்து 15. ஸோ 15க்கு நேராக ஒரு லைன். 16. அடுத்தது 17. அடுத்தது 18. அடுத்தது மறுபடியும் 12. 12 ஃபோர்த் லைன். அடுத்தது 20 லாஸ்ட்ல. அப்புறம் 13 2 இருக்கு. ஸோ 2 லைன் போட்டாச்சு. அப்புறம் 14ல 1 2 3 இருக்கு. ஸோ 14 இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 1 2 3. அப்புறம் 15ல 1 2 3 4. ஸோ 1 2 3 ஃபோர்த் லைன் வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 4 லைன்ஸ் இங்கே போட்டாச்சு மொத்தமாகவே. ஸோ 5th லைன் வந்து இப்படி கிராஸ் பண்ணணும். அடுத்தது 16. ஸோ செகண்ட் லைன். மறுபடியும் ஒரு 16 தேர்ட் லைன். மறுபடியும் ஒரு 16 ஃபோர்த் லைன். மறுபடியும் 15 இருக்கு. ஸோ அது செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணணும். 14. ஸோ ஃபோர்த் லைன். 13 மறுபடியும் அதில் ஃபோர்த் லைன். 12 12ல 4 லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ 5th லைன் வந்து இப்படி கிராஸ் பண்ணிடணும். அடுத்து 11 செகண்ட் லைன். 19 ஒரு லைன். 17 செகண்ட் லைன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி எழுத போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2. 12 வந்து 5. 13 வந்து 4. 14ம் 4. 15 வந்து ஒரு 5 முடிஞ்சிச்சு ப்ளஸ் 1 6. 16 வந்து 4. 17 வந்து 2. 18 வந்து 1. 19 வந்து 1. 20 வந்து 1. இப்போ இதை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் பண்ணால் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ 2 + 5 7. 7 + 4 11. 11 + 4 15. 15 + 6 21. 21 + 4 25. 25 + 2 27. அப்புறம் 28 29 30. ஸோ கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ கொஸ்டினில் அவங்க கேட்ட மாதிரி ப்ரிப்பேர் a டேபிள் யூஸிங் டேலி மார்க்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இதில் வந்து the table shows the number of calls recorded by a fire service station in 1 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன டைப் ஆஃப் கால்ஸ்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபயர்ஸ், அதர் ஃபயர்ஸ், ஹசார்டஸ் மெட்டீரியல், ரெஸ்கியூஸ், அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அலாரம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கால்ஸ் போட்டிருக்காங்க. அண்டு சில இன்கம்ப்ளீட்டிங் இருக்கு. ஸோ இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த டேபிள், அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி மிஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டிருக்காங்க. அப்போ அது வந்து 5 ஆச்சு. அது தனியாக ஒரு லைன் இருக்கு. அப்போ 5 + 1 6. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வந்து 6 வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் லைன் இருக்கு. அப்போ 5 + 5 10. அது கூட ஒன்று இருக்கு. அப்போ 10 + 1 11. இங்கே 7 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும்போது 7 நம்ம எப்படி போடணும்? 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இங்கே 4 இருக்கு, ரெஸ்கியூஸ். 1 2 3 4. இப்போ இங்கே ஃபால்ஸ் அலாரம் வந்து ஒரு இது கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து 5 5 + போக ஒரு 2 லைன் இருக்கு. ஸோ 5 + 2 7. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே டோட்டல் வரும். ஆட் பண்ணலாமா? 6 + 11 17 ஆச்சு. 17 + 7 17
ப்ளஸ் 7 அப்படின்னா 7 7 14, அப்புறம் ஒன்று கேரி பண்ணியாச்சு 24 ஆச்சு. இப்போ 24 கூட ஒரு 4 ஆட் பண்ணோம், ஸோ 28 ஆயிடுச்சு. லாஸ்ட்ல ஒரு 7 இருக்கு, அதை ஆட் பண்ணோம், 8 + 7 15, ஸோ 2 + 1 3, இப்போ டோட்டலாக 35. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்குறாங்க. கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்ட் த மோஸ்ட் அப்படின்னா இதுல எது வந்து இருக்குல்லையே ஹையஸ்ட் பார்த்தீங்களா, இந்த 11. அப்போ இதோட ஆன்சர் வந்து அதர் ஃபயர்ஸ். ஏன்னா 11 கால்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்ட் த லீஸ்ட், எது கம்மியா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4, அதுதான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ரெஸ்கியூஸ். how many calls were recorded in all அப்படின்னா அவங்க டோட்டல் கேட்குறாங்க. ஸோ டோட்டலா 35. ஸோ எத்தனை கால்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 35. அடுத்தது how many calls were recorded as false alarmனு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் அலாரம்க்கு இங்க இருக்கு டோட்டலா 7. ஸோ அவங்க கேட்ட மாதிரி இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இருக்க கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை பார்க்க போறோம். அதுல கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. the tally marks for the number 7 in standard form is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 7 அப்படின்றத நம்ம எப்படி போடணும், ஒரு லைன் ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன் வந்து இப்படி போட்டுருணும். 5 ஆச்சு, அப்புறம் 6 7. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இது வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. the tally marks இது கொடுத்துட்டு இது represents the number count அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மொத்தமா அந்த கிராஸ் லைன் தான் அது ஒரு 5 கணக்காயிடும். அது போக தனியா ஒரு 4 லைன்ஸ் இருக்கு. அப்போ 5 + 4 9. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 9 அப்படின்றது ஆப்ஷன் சி.